ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துர்நாற்றம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வங்களுடைய அந்த அருளானதும் இருக்காது, தெய்வ சக்திகளும் அப்படிங்கிறது நிறைந்திருக்காது என்பது தான் அர்த்தம். வீட்டில் வாரத்திற்கு பார்த்தீங்கன்னா 2 நாட்களாவது நம்ம சாம்பிராணி புகை போடும் பொழுது தான் அந்த வீடு எப்பொழுதுமே தெய்வ மனத்தோடையும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும். அசைவம் செய்தால் வரக்கூடிய வாசம் வேறு, அதையும் இதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம அசைவம் சமைக்கும் பொழுது வருகின்ற வாசனை வேறு. வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான நமக்கே முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு கெட்ட மனம் வரும். அந்த மனதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்குள்ளே தங்க விடக்கூடாது. வீட்டை நம்ம எப்பொழுதுமே துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ளணும். தேவையில்லாத அழுக்கு துணிகளையும் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல நம்ம போடக்கூடாது. சாப்பிட்ட அதுக்கப்புறம் இன்றைக்கு சாப்பிட்டத அதுக்குள்ள அந்த மிச்ச மீதிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம குப்பைகளை அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்பொழுது தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் அசைவம் சமைத்தால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா வீட்டிற்குள் வரும்போது ஒரு கெட்ட வாசனையை பார்த்திங்கன்னா நம்ம சில சமயங்களில் உணர்வோம். இல்லைன்னா நம்ம வீட்டிற்குள்ளே வரும் பொழுதே நமக்கு ஒரு சில அசௌகரிய தன்மைகள் ஏற்படும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த எதிர்வினைகள் தான். இந்த துர்நாற்றத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில வீடுகளுக்கு நம்ம சென்றாலே நமக்கு தெரியும், அந்த வீட்டிற்குள் போவதற்கே நமக்கு பயமாக இருக்கும். ஒரு விதமான பார்த்தீங்கன்னா ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய இல்லை எதிர்மறைகள் நிறைந்திருக்க வீட்டில் நிச்சயமாக இறைசக்தி வாழாது என்று தான் சொல்வார்கள். துர்நாற்றத்திலிருந்து விடுபட்ட வீட்டை இறை நறுமணத்தோடு வைத்துக்கொள்ள என்ன செய்வது என்கின்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த எதிர்வினைகளும் சரி, துர்நாற்றங்களுமே நம் வீட்டை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கூட இருக்கின்ற அந்த எதிர்வினைகளை நம்ம எப்படி சாம்பிராணி புகை போடும் பொழுது அதை எப்படி முறைப்படி போட்டு நம்ம விரட்டலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரம் வாரம் பின்பற்றி கொண்டே வரும் பொழுதே உங்கள் வீட்டில் ஒருவித எதிர்வினைகள் நீங்கி இறைசக்தியை நீங்கள் உணரலாம். அந்த நேர்மறை ஆற்றல்களை உணர ஆரம்பித்து விட்டாலே நம்ம செய்கின்ற செயல்களுமே நல்லபடியாக முடியும். நம்ம வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் வைத்தாலுமே அது சிறப்போடு முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ ஒரு வீட்டிற்கு போகிறோம், ஒரு வாடகை வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது வீடை கட்டுறோம், இப்படி எல்லாமே செய்தாலுமே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அப்படி செய்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்குள்ளேயே நம்ம நுழைவோம். ஏன்னா அந்த இடத்துல முதல்ல நம்ம நேர்மறை ஆற்றலை வளர்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் நம்ம தங்கணும். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம தங்குவதனால அதற்கு முன்னாடி இருந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம புதுசாக கட்டுகின்ற வீடுகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே தங்கக்கூட முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நமக்கு பல துன்பங்கள் ஏற்படும், நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். இப்படி பல பிரச்சனைகளானது நமக்கு கூட ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும். அதனால் புதுசாக ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனாலுமே அங்கே முறைப்படி சாமி கும்பிட்டு பால் காய்ச்சினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயுமே நம்ம குடியேறணும். அதற்கு முன்னாடி இருந்தவர்களாக இருக்கட்டும், வீடு ரொம்ப நாள் பூட்டி கிடந்ததாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினைகள் தான் இருக்கும். ஏன்னா செயல்படாத இடத்துல செயலிழந்த ஒரு எதிர்வினைகள் இருப்பதனால நாம் அங்கே போய் வாழும் பொழுது அந்த எதிர்வினைகளெல்லாம் விலக்கி இறையருளை பெருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்கின்ற வீடும் சரி, நாமளும் நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிறது. தினமும் நம்ம சாம்பிராணி போடணும் கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் நம்மளுடைய வீட்டில் கட்டாயம் சாம்பிராணி தூபம் போட வேண்டும். அந்த சாம்பிராணி புகையில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி போடுங்க. கொஞ்சமாக ஜவ்வாது பொடியும் போட்டு இந்த புகையை வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா மூலை முடுக்குகள் எல்லாமே காண்பிக்க வேண்டும். வீட்டில் நம்ம எல்லாத்தையும் காண்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகி எதிர்வினைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து விலகிவிடும் அப்படிங்கிறது தான். வாரம் எதற்கு நம்ம போட சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ 2 நாள் போடுறோம்னா அந்த வீடு அந்த வாரத்திற்கு இப்போ செவ்வாய்க்கிழமை போடுறோம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, இப்படி 2 நாட்கள் நம்ம போடுவோம். அந்த நேர்மறை ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் ஆனது அந்த தாக்கு பிடிச்சி அது வரை இருக்கும். அதற்கப்புறம் நம்ம வெளியே சென்று வருவோம், நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இப்படி நிறைய இது வீட்டிற்குள்ளே நடக்கத்தான் செய்யும். அதில் நேர்மறையும் இருக்குது, எதிர்வினைகளும் கிளம்பத்தான் செய்யும்.
நாமளே வெளியே போயிட்டு வந்தோம்னு வைங்களேன், காலை கழுவிட்டு தான் வீட்டிற்குள்ளே வரணும். சில சமயங்களில் நம்ம உள்ளே வந்துடுவோம். அப்பயும் கூட சில எதிர்வினைகள் நம்ம கூட வரத்தான் செய்யும். அப்போ வாரம் வாரம் நம்ம இந்த முறையை கடைபிடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம கொண்டு வந்த எதிர்வினைகள் எல்லாமே இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல்கள் வெளியேற்றி விடும் அப்படிங்கிறது தான். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறையை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஜவ்வாது பொடியுமே அதில் போட்டு நீங்கள் காண்பிக்கும் பொழுது தான் இன்னும் அந்த தெய்வ மனம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படாது அப்படிங்கிறது தான். பூஜை அறையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளுடன் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து அதில் பன்னீர் ஊற்றி சுவாமி படங்களுக்கு பொட்டு வையுங்க. இதே மஞ்சளை நிலைவாசலில் பூசி பொட்டு வைத்தால் கூட இந்த மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் வாசம் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே வீசிக்கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு இறையருளை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம வீட்டிற்குள்ளே என்னதான் ஒரு தேவையில்லாத வீட்டை துடைக்காமல் வச்சுருந்தாலுமே இந்த வாசனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். நம்ம வேறு பெர்ஃப்யூமு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் தவிர்த்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது தான் என்றைக்குமே இறையருளோடு நமக்கு ஒன்று கலந்த ஒரு வாசனை திரவியமாக இருக்கும். அதை நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்துவது நம்ம உடலுக்கும் நம்மளுடைய வீட்டிற்குமே மிகவும் நல்லது. நம்ம வீட்டிற்குள்ளே அந்த வாசல் படியை தாண்டி வரும் பொழுதே நல்ல ஒரு மனமானது நமக்கு கமலும். அதற்கப்புறம் நம்ம வீட்டிற்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸோட வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செய்யலாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது வெளிப்படும். வரும்பொழுதே பார்த்திங்கன்னா கெட்ட துர்நாற்றத்தோடு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்த வகையில் வந்து நம்ம வெளியே நடந்ததை யோசிச்சுட்டு வந்து வீட்டிற்குள்ளே அதே நிலைமையிலிருந்து இப்படி பல பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வீட்டில் ஏதாவது கேட்பாங்க, நாம் அதற்கு முன்புக்கு முரண்டாக பதில் சொல்வது, இவ்வாறு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உண்டாக்குவதும் இந்த எதிர்வினைகள் தான். அதனால் வீட்டிற்குள்ளே வரும்போதே நேர்மறை ஆற்றலும் வரும். வீட்டிற்குள்ளே வந்து வீட்டினுடைய சூழ்நிலையை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம், வேறு எதை பற்றியும் அந்த சிந்தனை நமக்கு வராத மாதிரி இது உதவுகிறது. ஒருவேளை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அசைவம் சமைக்கிறோம், அசைவம் சமைத்து விட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த அசைவத்தினுடைய சுத்தம் செய்த பிறகுமே அதிலிருந்து அந்த நீச்ச வாடை அப்படிங்கிறது மட்டும் அடித்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சமையல் அறையில் ஒரு ஊதுபத்தியை பொருத்தி வைக்கவும். சமையல் அறை ஊதுபத்தி படும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கும். அடுப்பு பக்கத்திலோ கேஸ் சிலிண்டர் பக்கத்திலோ இந்த ஊதுபத்தியை வைக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா அதை வைத்துக்கொள்வது நல்லது. அந்த நறுமணங்கள் பார்த்திங்கன்னா அந்த நீச்ச வாடைகள் எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முடிந்தால் சிங்குக்கு உள்ளவே அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வைத்து கொள்ளவும். இல்லையென்றால் வாசனை நிறைந்த ஷாம்பு, வாசனை நிறைந்த சோப்பு எதையாவது ஊற்றி அந்த வாசனையை சரி கட்டி கொள்ளலாம். அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா லைட்டாக தொடச்சிருங்க. மற்றபடி நல்ல வாசம் உங்களுடைய வீட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டாலே இறைசக்தியானது நிரந்தரமாக இருக்கும். குறிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வதற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. வீட்டில் நம்ம தினமுமே விளக்கேற்றினாலுமே வீடு சுத்தமாக இருந்து இந்த வாசனைகள் மிகுதியாக இருந்தால் தான் வீடு பார்த்திங்கன்னா இறையருளோடு நிறைந்து இருக்கும். அதற்குத்தான் எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகையை நம்ம எப்பொழுதுமே தூவ வேண்டும் அப்படின்னு சொல்லுவது. எப்போது பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டை நம்ம குப்பை தொட்டியாக வைத்திருக்கக்கூடாது. நம்ம இப்போ நைட்டு தூங்குகிறோம், நைட்டு தூங்குவதற்கு பார்த்திங்கன்னா இப்போ பாய் தலைகணியெல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம விரித்து தூங்குகிறோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அதை எடுத்து மடித்து வைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல் பெட்டில் தூங்கினாலுமே அதை நம்ம சுத்தம் செய்து விடணும். இப்படி அன்றாடம் நம்ம இவைகளை தவறாமல் செய்யும்போது தான் அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். வீட்டிலையுமே தரத்தரம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே கலைந்திருக்கலாம். அது பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் இது எல்லாமே சகஜம்தான். ஆனாலுமே முறைப்படி பார்த்திங்கன்னா அந்த தேவையற்ற பொருட்களும் அழுக்கு துணிகளும் தேய்க்காத எச்சில் பாத்திரமும் ஒரு வீட்டுக்கு தரத்திரத்தை தேடித்தரும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்து. மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்க. உங்களுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா இன்பமான வாசமும் குலதெய்வத்தின் சுவாசமும் வீசும் என்ற தகவலை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தளவு பார்த்திங்கன்னா பெண்களோடு ஆண்களும் சேர்ந்து இந்த உதவிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். அதாவது குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பெண்களுக்கு இணையாக பார்த்திங்கன்னா ஆண்களுமே அவர்களுக்கு கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் பண்ணும் பொழுது தான் அந்த வீடு இன்னும் சுத்தமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு வாரம் தான், வேலைக்கு போயிட்டு வந்து எந்த வேலையுமே செய்யாமல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உட்கார்ந்து விடக்கூடாது. அவர்களோடு பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகளை நம்ம பகிர்ந்து செய்யும் பொழுது தான் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். ஆண்களுமே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாம்பிராணி புகை போட்டு
இந்த வழிபாடுகளை செய்வது அவர்களுக்கு இன்னும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் தான் செய்யணும். பெண்களால் செய்ய முடியாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஆண்கள் செய்வது சிறப்பானதாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய குடும்ப நலனிற்கும் தான். அதனால் அவர்கள் தான் செய்யணும், பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்களுமே செய்வது உங்களுடைய குடும்பத்திற்கு இன்னும் சுபிட்சமாக இருக்கும். எந்த ஒரு கருத்தையுமே இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 2 பேருக்குள்ளேயுமே அந்த அன்பு, ஒருவருக்கொருவர் இந்த விட்டு கொடுக்குற தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்தது தான் கணவன் மனைவி வாழ்க்கை. ஒரு சிறு சண்டை வந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு சமாதானமாகி அந்த டாப்பிக்கை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதையே நினைச்சுக்கிட்டு அந்த சண்டையை போட்டு பேசிக்கிட்டு அதை வேற யார்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டு இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்போதுமே சுபிட்சம் பெறாது. இதுவே ஒரு தரித்திரம் மாதிரி தான். அதனால் இருவருக்குள்ள விஷயங்களை எப்பொழுதுமே இருவருமே பேசி கலந்து கொண்டு அதை சரி செய்ய பாருங்கள். மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வாரத்திற்கு 2 முறை சாம்பிராணி பூக்கு போடுங்க. முடிஞ்சால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியை கொளுத்தி வைங்க. வீட்டில் பூஜை அறையிலையும் சரி மற்ற இடங்கள்லையுமே ஊதுபத்தியை கொளுத்தி வைங்க. வாரத்திற்கு 2 முறை இந்த நான் மேலே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தை முணுக்கி ஜவ்வாது பொடி இதெல்லாம் போட்டு சாம்பிராணி தூவும் காட்டுங்க. இப்படி செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிகழும் அப்படிங்கிறது தான். இந்த வாசனையை முகர்ந்தாலே நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் கூட அந்த நேர்மறை எண்ணம் தான் தோன்றுமே தவிர எதிர்வினைகள் அகன்றுவிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.